ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம போடுற கண்டென்ட்டுங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம நேற்று காலையில மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு, அதை தாண்டி நாம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் என்ன நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,108 அங்க ஓப்பன் பண்ணியிருக்கான். நம்ம லெவல்ஸ் அப்படின்றது பெருசா ரெஸ்பாண்ட் ஆகல அப்படின்னா நாம ஸ்ட்ரைக் சூஸ் பண்றதுல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். மார்க்கெட் எப்பவுமே தப்பு பண்ணாது. தப்பு நாம தான் பண்ணுவோம். மார்க்கெட் எது பண்ணாலும் அது சரிதான். அதை எப்பயுமே நாம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க ப்ராபபிலிட்டி என்னன்றத பார்த்து எப்பவுமே ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ணணும். நீங்க ஒரு ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா கேபிட்டலை சேஃபா எடுத்துட்டு போகலாம். ஓகே, நாம இந்த 25,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னாவே மார்க்கெட் கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்றதான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் என்னதான் ஓப்பன் பிரைஸ்ல இருந்து ஒரு ஹையை கொடுத்துட்டு அங்கிருந்து ஃபால் ஆனாலும் திரும்ப ஓப்பன் பிரைஸ்ல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கான். அங்கிருந்து ஃபால் தான் இருக்கான். ஓப்பன் பிரைஸ்க்கு மேல வந்தாலும் திரும்ப சஸ்டெயின் ஆக முடியல. நாம சொல்லியிருந்த அந்த 200 பர்டிகுலரா 200 கீழே இருக்கும்போது மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு. க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது நமக்கு அதுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். அதை தாண்டி மேலே என்ன நடந்தா போகணும் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லவே இல்லை. நம்மளோட வியூ மொத்தமும் கீழே போகிற மாதிரி தான் இருந்தது. எக்ஸாக்டா மார்க்கெட்ல அதுதான் நடந்தது. மார்க்கெட்ல ஃபுல் மார்க்கெட்டையும் நீங்க பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அங்கெல்லாம் செல்லுபடியே ஆகாது. ஒரு லோலயே நான் பை பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் அதுவும் செல்லுபடி ஆகாது. ஏன்னா இது செல்லரோட மார்க்கெட். செல்லரோட மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற பிரீமியத்தோட லோ அப்படின்றது பிரேக் ஆக தான் செய்யும். அப்போ ப்ராபபிலிட்டி எந்த இடத்துல இருக்கு? ஒரு பிரேக் அவுட்ல ப்ராபபிலிட்டி இருக்கா? இல்ல ஒரு பிரைஸ், ஒரு ஸ்ட்ரைக் ஒரு பிரைஸ் எப்படி சஸ்டெயின் ஆகுது? ஒரு பிரைஸ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக்லயும் உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க பிரைஸ் எடுக்கலாம். முதல் நாளோட ஹை எடுக்கலாம், முதல் நாளோட லோ எடுக்கலாம், இல்ல முதல் நாளோட க்ளோஸ் பிரைஸ் எடுக்கலாம், ஆவரேஜ் பிரைஸ் எடுக்கலாம், என்ன வேணாலும் எடுக்கலாம். இதுல அந்த பிரைஸ் எப்படி சஸ்டெயின் ஆகுது அப்படின்றதெல்லாம் பாருங்க. ஒரு பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்ணி பழகுங்க. அந்த பிரேக் அவுட்ல தான் பிரீமியம் வேகமா மூவ் ஆகும். அதுவும் மார்க்கெட்ல ஃப்ரெஷ் பிரீமியம் இருக்கும்போது வேகமா மூவ் ஆகும். அந்த இடத்துல நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நமக்கு வெளியே வர தெரியணும். அதை பழகிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றத பார்ப்போம். அதை தாண்டி இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றதையும் ஒரு தடவை பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உள்ள லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,265, 25,186, 25,020, 24,934. இதுதான் நம்ம இன்னைக்கு உள்ள லெவல்ஸா எடுத்திருக்கு. நம்ம எப்பவுமே ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்த லெவல்ஸ் எதையுமே ரிமூவ் பண்ணாம தான் இருப்போம். பை மிஸ்டேக் இன்னைக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஒரு கிளீன் ஸ்லேட்டா மாறிடுச்சு நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட். ஓகே, இப்போ இதை தாண்டி பிரீமியம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் 25,100 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கிறது கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்றது தான் மார்க்கெட் சொல்லிட்டு இருக்கு. இப்போதைக்கு நமக்கு க்ளோசிங் அப்படின்றது அந்த 2500க்கு கீழே தான் இருக்கு. இதுக்கு 100க்கு கீழே இருக்கிற வரையும் 100ல பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது நமக்கு கிடைச்சது அப்படின்னாவே மார்க்கெட் கீழே போக தான் வாய்ப்பு. தொடர்ந்து மேலே போகணும், இப்போ பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகணும் அப்படின்னா 200, 25,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்றது பெட்டர். ஓகேங்களா? இந்த விஷயம் நடந்தாதான் இப்படி நடக்க வாய்ப்பு என்னோட வியூ படி. இப்போதைக்கு நமக்கு க்ளோசிங் அப்படின்றதும் 100க்கு கீழே தான் இருக்கு.
இதை தாண்டி சென்செக்ஸை பொறுத்தவரையும் மார்க்கெட் 81,700 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல டவுன் சைட்ல ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அப் சைட்ல போனோம் அப்படின்னா 81,900 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். இதுக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல அப்சைட் மூவ்மெண்ட். இதுக்கு நடுவுல இருக்கும்போது இந்த ஒரு 200 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள ஒரு சைடுவேஸ்குள்ளேயே இந்த எக்ஸ்பைரி அப்படின்றது முடியறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. இப்போ நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா நாம சொல்லியிருக்க ஸ்ட்ரைக்குக்கு கீழே முடிச்சிருக்கான். ஆனா சென்செக்ஸ் அப்படின்றது நாம சொல்ற ஸ்ட்ரைக்குக்கு மேல முடிச்சிருக்கான். ரெண்டு பேருமே மாறி மாறி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. ஸோ ஓப்பனிங் ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. ஓப்பன் எங்க கிடைக்கிறான், ஓப்பனுக்கு அடுத்து ஓப்பன் ஆகிற ஸ்ட்ரைக் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றது நமக்கு முக்கியமா இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ற பட்சத்துல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரியும். நாம இங்க நம்ம லெவல்ஸ் அப்படின்றத யார் வேணாலும் எடுத்துடலாம். இது எல்லாமே ஒரு க்ளோஸ் ப்ரைஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்னா யார் வேணாலும் ஏதோ ஒரு எந்த ஒரு ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் வேணாலும் எடுத்து இதுதான் லெவல்ஸ் அப்படின்றத கொடுக்கலாம். அந்த லெவல்ஸை தாண்டி நாம கொடுக்குற லெவல்ஸ் லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகணும் அப்படின்றத நாம சொல்றோம். அதை ஃபாலோ பண்ணுங்க. இது எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி லெவல்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க அதை தாண்டி லெவல்ஸை தாண்டி நாம எந்த ஸ்ட்ரைக் எந்த மாதிரி ட்ரேட் ஆகணும் அப்படின்றத சொல்றோம். மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கிறதும் இல்லை அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிறதும் எந்த அளவு ரெஸ்பாண்ட் கிடைக்குது அப்படின்றத நீங்க பார்த்துக்கிட்டே தான் வருவீங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்குறோம். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை நாம ஏன் சொல்றோம், எப்படி சொல்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மார்க்கெட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் என்ன சொல்லுதோ அதை தான் ஸ்பாட் கேட்க போகுது. அதை தாண்டி ஆப்ஷன் செயின் அப்படின்றது ஒரு அல்காரிதம். இதை எப்பவுமே மறந்துடாம இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி டெய்லியும் என்ட்ரி எடுப்பேன், எல்லா நாளும் என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னு மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எந்த அளவு என்ட்ரிஸை குறைக்குதோ அந்த அளவு தான் அதுல சக்சஸ் ரேஷியோ அப்படின்றது கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.